கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு வசனத்தை பற்றி கொஞ்சம் காரியங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன விஷயத்துக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரிங்களா? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 23ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நமக்கு ஏசப்பா செய்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பன். சரிங்களா? அப்போது ஹீ இஸ் அ குட் ஷெப்பர்ட், ஹீ இஸ் அவர் ஷெப்பர்ட். அவர் நம்மேல பிரியம் வைத்து நம்ம சீரழிந்து போகக்கூடாது அப்படின்றதற்காக தன்னுடைய ஜீவனையை விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். அப்போது நமக்காக ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நம்மளாம் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். நம்ம அழிந்து போய்விடக்கூடாது, நம்ம நிலைமையை அறிந்து மந்தை மேல் கவனமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்துக்கு நான் ஏசப்பாவை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வசனம் மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஒரு சில காரியங்கள் அதுக்கப்புறம் சொல்ல இருக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஓனர் யார்? ஏசப்பா. சரிங்களா? எல்லாருக்கும் ஓனர் ஏசப்பா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆபிரகாம் எல்லா பிள்ளைகளும் இப்படியாக கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து வேதாகமம் அமைக்கப்பட்டு இப்படியாக இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போது பார்த்திங்களா, ஆண்டவர் தான் நமக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவர் தான் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போது எப்படி அவருக்கென்று ஒரு கூட்டத்தை அமைத்து வைக்கிறாரோ, அவருக்கென்று ஒரு கூட்டத்தை அமைத்து வைக்கிறார். நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படியாக தன்னிடத்தில் வரத்துக்கு பிள்ளைகளை இப்படியாக சேர்த்து கொள்கிறார். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை, சோசன் பீப்புள் இப்படியாக எழுப்பி ஆண்டவர் பிள்ளைகளை எழுப்பி அவருடைய சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கென்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து உருவாக்கி பிடமிட்டு உருவாக்கி ஒரு வனாந்திர பாதையை அந்த பிள்ளைகள், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு பின்னாடி ஒரு வனாந்திரம் இருக்கும். வனாந்திரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்டர்னஸில் அந்த வில்டர்னஸ் வரும்பொழுது தான் அவங்க ஒரு ஒரு பக்குவத்தில் வருவாங்க. அந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் டிப்ளாய் பண்ணுறாரு, மினிஸ்ட்ரியை கொடுக்குறாரு. இப்படி தான் ஊழியம் தொடங்கி கொண்டு இருக்கிறது நிறைய பிள்ளைகளுக்கு. இப்படி தான் ஆண்டவர் அதே போல் நிறைய பெண்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? பெண்கள் ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, நல்ல கடினமாக உழைப்பாங்கன்னு சொல்லி பெண்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்போ எழுப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? சத்தியத்தை தெரிவித்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நல்ல மெய்ப்பனாக இருக்கணும். அவங்கள் மேலே கவனமாக இருந்து அவங்க டீவியேட் ஆகாதபடி, எங்கேருந்து டீவியேட் ஆகாதபடி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வைக்கணும். ஒரு நல்ல மெய்ப்பன் சத்தியத்தை தெரிவித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வைக்கணும். விசுவாசிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க நல் வழியில் நடத்துக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி போதகர்களாய் ஆக்குகிறார். சரிங்களா? இப்போது போதகர் வேலையை பார்க்குறாங்க, போதிக்கிறது பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, விசுவாசிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படியாக ஆண்டவருக்குள்ளேயே அவங்க மரண பரியந்தம் வரை ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு கர்த்தருடைய விசுவாசிகளும் ஏதோ 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லி கிடையாது, மரண பரியந்தம் வரை கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி மேய்ப்பனை எழுப்புகிறார். சோசன் பீப்புளை உருவாக்குகிறார், போதகர்களை உருவாக்குகிறார். இப்போ இந்த போதகர்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே நடத்தணும்.
அந்த ஆத்மா மரிக்கிற வரைக்கும், அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும், மரண பரியந்தம் வரை கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வைக்கணும், கர்த்தர்கிட்ட நெருங்க வைக்கணும். நாட் ஓன்லி மாம்ச ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக வளர வைக்கணும். அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். இப்படியாக ஒரு மேய்ப்பனை உருவாக்குகிறார். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள். இப்படி உருவாக்கி டிப்ளாய் பண்ணுறாரு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் ஆண்டவர் முதல் முறையாக, ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி இருக்கட்டும், இந்த பொண்ணை உருவாக்கி அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு லைவ் மினிஸ்ட்ரியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபு, அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங்கு. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணலை மினிஸ்ட்ரிக்கு, என்னுடைய அப்பா அம்மாவும் இன்னும் சப்போர்ட் பண்ணலை. ஆனாலும் கர்த்தர் அவருடைய கைடன்ஸ் படி தான் இப்படியாக என்னுடைய ஊழியம் தொடர்ந்து இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. சரிங்களா? முழுக்க ஆண்டவர் தான் எனக்கு தலைவராக இருக்கிறார். எனக்கு மேனேஜர், எனக்கு ஜிஎம், எனக்கு வந்து டீம் லீடர் எல்லாமே என்னுடைய ஏசப்பா தான். சரிங்களா? நம்மளுடைய மினிஸ்ட்ரியோட லோகோவில் பார்த்தீங்கன்னா டீம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு இருக்கும். ஸோ நான் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் த லீடர்ஷிப் அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போது டீம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் நான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏசு கிறிஸ்து தான் மேனேஜராக இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு லீடராக இருக்கிறாரு. அப்போ அந்த லீடருக்கு கீழே நான் ஒரு மினிஸ்ட்ரியை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு பிஷப்பு, எனக்கு எல்லாமே மெய்ப்பன் என்னுடைய ஏசப்பா தான். அப்போ ஏன்னா வந்து ஒரு சின்ன கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கூட்டம் தான், அந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு நான் வந்து கர்த்தரை குறித்து சொல்கிறது, கர்த்தருக்குள்ளே நெருங்க வைக்கிறது, ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கறது, இப்படியாக அந்த கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது, இப்படி காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வியாதிகள் இருக்குன்னா அந்த வியாதிகளை ஆண்டவர் என்னுடைய ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் படி அவங்களுக்கு செய்து, இது ஹீலிங்லேயே நிறைய இருக்குது. சரிங்களா? ஹீலிங்கில் ஒரு தலைவலி சரியாகும், வயிறு வலி சரியாகும், ஒரு சில பேர்களுக்கு வேறு மாதிரி காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுகிறார், இப்படிலாம் பண்ணுவார். இன்னும் அந்த ஹீலிங்லேயே வந்து ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இருக்குது. சரிங்களா? க்ரோத் இருக்குது. இப்படியாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை என்னை வைத்து செய்ய இருக்கிறார். நிறைய பார்த்திங்கன்னா ஒரு சகோதரருக்கு 150 சாத்தான் டிமானிக் அஃப்ளிக்ஷன், டிமான்ஸ் பொசஸ் ஆகி உள்ளே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் இறங்கி வேலை பார்த்துருக்கிறாரு. அது நான் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தியிருக்கிறார். இப்படியாக நம்ம மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்படி ஸ்பிரிச்சுவலி ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணி இப்படியாக டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் நினச்சி கூட பார்த்ததில்ல நான் ஒரு பிசாசை வெளியே துரத்துவேன்னு சொல்லி இப்படியாக ஆண்டவர் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் முன்னேறிட்டேன் அப்படி நான் சொல்ல மாட்டேன், என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? இது நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார், உன்னை வெளியரங்கமாக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சரி ஓகே, நமக்கு வீட்டில் எந்த பர்மிஷனும் கிடையாது, நம்ம மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் எப்படி வெளியரங்கமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இது வரைக்கும் நடத்தின தேவன் தான் இதையும் செய்வார் என்று சொல்லி, அப்போது முன்னாடி எனக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மெய்ப்பன் ஆக்குவேன், உனக்கு ஒரு மந்தையை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், உனக்கு ஒரு மந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நான் பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த ஜூமில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நான் ஒரு மந்தை மெய்ப்பன் மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆன்லைனில் தான் இருக்கே தவிர ஃபுல் டைம் ஃபோனில் என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன கவுன்சிலிங் கொடுக்கணுமோ, கர்த்தர்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்க வைக்கணுமோ அந்த எல்லா காரியத்தையும் நான் ஃபோன்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஒரு சர்ச்சுன்னு தனியாக பண்ணாமல் நான் ஃபோன்லேயே ஒரு பாஸ்டர் என்னெல்லாம் செய்வாரோ அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் நீ சொல்லுவார், நீ பாஸ்டருக்குரிய காரியங்களை நீ செய்துட்ருக்கிற, நீ பாஸ்டர் தான் சொல்லுவார். சரி ஓகே, இது வந்து கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஐக்கியத்தில் பிளஸி சிஸ்டர் அதே போல் பார்த்திங்கன்னா 16 பிள்ளைகளுக்கு 16க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு பெயர்களை வைத்திருக்கிறேன். நான் பெயர்களை எனக்கு தகுதிப்படுத்தி நான் பெயர்களை வைத்திருக்கிறேன். ஒரு பாஸ்டர் என்னெல்லாம் செய்வாங்களோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு தனி சர்ச்சு கிடையாது. தனி சர்ச்சுனா எப்படின்னா ஒரு செங்கல் கட்டின சர்ச்சு கிடையாது.
ஜூமில் பண்ணுறேன், ஆன்லைனில் பண்ணுறேன். இப்போ தான் ஆண்டவர் நவம்பர் 20ஆம் எனக்கு ஒரு வெளியரங்கமாக என்னை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி இப்படியாக ஆண்டவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் நான் வந்து பேனரு, சரி இதுக்கு ஒரு பேனர் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பேனர் ரெடி பண்ணணும் நீன்னு சொன்னார். சரிங்களா, இன்றைக்கி நைட்டு நீ பேனர் ரெடி பண்ணணும். சரி ஓகே, அதில் நீ பாஸ்டர்னு போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம காட் இஸ் குட் மினிஸ்ட்ரிக்கு பெயர் வைத்தவர் காட் இஸ் குட்னு வெயின்னு சொல்லி அந்த பெயரை வச்சுருக்குறோம். எப்போ ஜபிக்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு பிசாசு பிடித்த பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவார், ட்ரை ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவார், டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவார். நீ ஜபிக்கும் பொழுது நான் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்லுவார். இப்படி தான் அந்த விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு நடந்த காரியங்கள். சரிங்களா, இவருடைய ஒவ்வொரு கைடன்ஸ் படி தான் இந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணுறது எல்லாமே. என்னுடைய மேனேஜரு, பக்கா மேனேஜரு, பக்கா லீடிங் இவர் தான். மற்றவங்களுக்கெலாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மற்றவங்களாம் இது நம்பாத பிள்ளைகளுக்கு அது எனக்கு தேவையில்லை. பட் கர்த்தர் இப்படி தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னாலே எப்படி பேசுவார், என்ன பேசுவார் அப்படின்னு கண்ணும் கபடும் இல்லாத பிள்ளைகள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை கண்ணும் ஒரு கபடு இல்லாத நான் ஆண்டவர்கிட்ட பழகுறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி தான் 10 வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இல்லைன்னா என்னாலலாம் ஒரு சாத்தான வெளியில் துரத்த முடியாது. அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து இப்படியாக வல்லமையை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். வல்லமையை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி கர்த்தர் நடத்துகிறார். சரிங்களா, இல்லைனா என்னால் சாத்தானேனா போகாது. ஒரு 150 பிசாசை என்னால் வெளியில் துரத்த முடியாது. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் கொடுத்துட்டாருன்னு ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார், கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டோடைய வல்லமை இவ்வளோ தான் நம்ம மெஷர் பண்ண முடியாது. இவ்வளோ கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் எனக்கு நிறைய கொடுப்பார், அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். எப்போவுமே நான் ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவேன். ஏன்னா ஆண்டவர் நான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா, அப்போ இந்த வீடியோ பர்பஸ்லி நான் எதுக்கு போடுறேன்னா, நான் நேற்றுக்கு போஸ்ட் பண்ண வீடியோவில் PR ஜபப்பிரியான்னு போட்டிருப்போம். அப்போ பாஸ்டர் ஜபப்பிரியா. அப்போ பேனரில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நவம்பர் 20 மீட்டிங்க்கு பாஸ்டர்னு போடு. இது மட்டும் இல்லாமல் முன்னாடி என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிளஸி சிஸ்டருக்கு, அந்த சிஸ்டருக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் இனிமேல் பாஸ்டர் பிரியான் தான் அவளை கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு மந்தையை கொடுப்பேன், உன்னை மெய்ப்பனாக வைப்பேன்னு. அப்போ எல்லா மெய்ப்பன் ரோலையும் இவள் ப்ளே பண்ணுறா. அப்போ இவளை மெய்ப்பனாக ஆக்கணும். என்னென்னா என்னுடைய ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு நடுராத்திரில் யாராவது ஜபம் பண்ணுன்னு கால் பண்ணாங்கன்னா நீ ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால் இப்படி பிரதர் இருக்கிறாரு, எலேஜா பிரதரு. அவர் ஒரு வாட்டி இந்த மாதிரி சாத்தானுடைய போராட்டத்தில் இப்படியாக துடித்து கொண்டு இருக்கும்பொழுது அவரால் ப்ரீத் பண்ண முடியல, ஒழுங்காக மூச்சு விட முடியல. 145 வெடிகாலில் கால் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணேன், ஐயோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அப்போது இப்போ ஜபித்து கொண்டிருக்கும்பொழுது அவருடைய வயிற்று பகுதியில் தரிசனத்தில் ஒரு பைத்தான், எல்லோ கலர் பைத்தான் உட்காந்து கொண்டு இருக்கிறது கர்த்தர் இப்படியாக எனக்கு காட்டியிருக்கிறார். பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி காட்டியிருக்கிறார். அந்த சங்கிலியை ஒவ்வொன்றாக அருந்து விழும்பொழுது தான் அவர்கிட்ட இருக்கிற 150 கிரியைகள் அசுத்தாவைகள் வெளியேறின. இது வெளியேறிட்டதுக்கு அப்புறமா அவருடைய சாட்சியம் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் அதுக்கப்புறம் ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு கிடையாது. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். இதில் ஒரு சின்ன கருவியாக என்னை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த பாஸ்டர் அப்படிங்கிற பேரை கர்த்தர் எனக்கு ஒரு CSI பேக்ரவுண்டு கிடையாது, என்னுடைய அப்பா அம்மா போதகர்கள் கிடையாது, வீட்டுக்காரர்கள் போதகர்கள் கிடையாது, எனக்கு இந்த போதகருடைய பாலிடிக்ஸும் தெரியாது, அதோடைய பேக்ரவுண்டும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவருடைய சுத்த அழைப்பு, அவருடைய அழைப்பின் பிரகாரம் ஒரு லேடியாக, ஒரு ஃபீமேலாக, ஒரு பெண்ணாக நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக அவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் பாஸ்டர்னு நீ போட்டுக்கோன்னு சொன்னதுனால நான் பாஸ்டர்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிந்திருக்கு, இந்த குழந்தை நடுராத்திரில் அதனுடைய மந்தைக்காக உழைக்குது. நடுராத்திரில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, நான் 3 மணிக்கெலாம் ஜபிச்சிருக்கேங்க, நான் 12 மணிக்கு ஜபிச்சிருக்கேன், 3 மணிக்கு ஜபிச்சிருக்கேன், 2 மணிக்கு ஜபிச்சிருக்கேன், 1 மணிக்கு ஜபிச்சிருக்கேன். நான் ஜபிக்காத நேரமே கிடையாது. எந்த நேரம் எந்த காலமும் எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் ஜெபிப்பேன். அதனால ஆண்டவர் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார்.
அதன்படி தான் நான் இந்த தலைப்பை போட்டிருக்கேன். எங்கள் அம்மா கூட இந்த பாஸ்டர் பிரியா அப்படிங்கிற பேனர் போட்டதுக்கப்புறமா கால் அடித்தாங்க. பிரியா, இது ஒரு பிஷப் பாஸ்டர்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிரியா அப்படின்னு. அது சிஎஸ்ஐக்கு. இப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர், இந்த காட் இஸ் குட் மினிஸ்ட்ரிக்கு பேர் வைத்ததே பரிசுத்த ஆவியானவர் தான். ஃபுல் லீடிங்குமே அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் எனக்கு பிஷப்பாக இருக்கிறதுனால என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்க முடியும். அப்போ என்ன ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டைட்டிலை கொடுத்துருக்குறாரு. பாஸ்டர்னா எப்படியோ ஓஹோ ஆஹா அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர், பெரிய பாஸ்டர் இயேசு கிறிஸ்து, சின்ன சின்ன குட்டி பாஸ்டர்ஸ் தான் இப்போ ஒரு போதகனாய், ஒரு போதகம் செய்கிற பிள்ளையாய் இப்படி என்னை உருவாக்கி இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு தலைப்புக்கான காரியத்தை நான் சொல்லியே ஆகணும். அதுக்கு தான் இப்படி ஒரு ரெக்கார்டிங்கை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய ஜென்ஸ் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நினச்சிடக்கூடாதுல்ல, இந்த பொண்ணு எப்படி முன்னாடி பாஸ்டர்னு போட்டிருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி பாஸ்டர்னு ஒரு தலைப்பு வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்களே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? என்னுடைய பரம பிதாவாகி இயேசு கிறிஸ்து என்னுடைய இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பாஸ்டர் செய்யக்கூடிய வேலையை நான் நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறபடியினால் ஆண்டவர் இப்படியாக பாஸ்டர் அப்படிங்கிற தலைப்பை என் மூலம் மட்டும் கிடையாது, இன்னொரு சிஸ்டர் அவங்க ஒரு ப்ரொஃபஸி கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கும் இப்படியாக நீ இனிமே அவளை பாஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நான் ஒரு பைபிள் காலேஜ் போனவ கிடையாது, என்னுடைய அப்பா அம்மா ஒரு பெரிய பாஸ்டர் கிடையாது, ஐ எம் நாட் அட் ஆல் என்னுடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டரல் ஃபேமிலியிலேருந்து வந்தவ கிடையாது. சுத்த அழைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸில் தான் இப்படியாக பாஸ்டராக மாறி இருக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு லைவ் மீட்டிங் போகிறேன். அந்த முதல்ல ஆண்டவர் ஒரு குட்டி பதவியை கொடுத்துருக்கிறார், ஒரு பாஸ்டருங்கிற பதவியை கொடுத்துருக்கிறார். அதனால் இப்படியாக ஆண்டவர் சொன்னதன் நிமித்தமாக ஒரு பேனர் ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அந்த பேனர் தான் இப்போ நான் இங்கே டிஸ்பிளேயில் போட்டிருக்கிற இந்த பேனர். சரிங்களா? அதனால் கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அதனால் பாஸ்டர் பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்ல, அதுக்கு தான் இதை போடுறேன். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னால் கேட்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்து எங்களுக்கு ஃபாஸ்டிங்லாம் வைக்க சொல்கிறாரோ அதே ஆண்டவர் தான் இங்கே டெலிவரன்ஸ் கொடுக்குறாரு, விடுதலை கொடுக்குறாரு, இப்படி கட்டுகளை உடைக்கிறாரு, எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் பாஸ்டர்னு பேர் போடலைன்னா தான் ஆண்டவர் என்ன நான் சொன்னனே நீ ஏன் பேர் போடலை அப்படின்னு சொல்லுவார். அதனால் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு பெண்ணும் ஆண்கள் காலில் மேலே வைத்து மிதிக்கிற பெண்கள் கிடையாது. ஆண்களுக்கும் மேலானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக என்னை டிப்ளாய் பண்ணி கொண்டிருக்கிறார், டிப்ளாய் பண்ணிட்டார். சரிங்களா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்கள் நினைக்கலாம் நாங்கள் தான் போதகர்களாக முடியும்னு சொல்லி, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அழைத்து எங்களை பாஸ்டராக மாற்றி கொண்டு இருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்லா விளங்கிக்கணும். அப்போ ஒரு பெண்ணால் பாஸ்டராக முடியாது அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் திங். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. கர்த்தருடைய தூய்மையான கிருபையின்படி அழைக்கப்பட்டு பெண்களை ஆண்டவர் பாஸ்டராக மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கான வீடியோ தான் இது. சரிங்களா? எனக்காக ஜெபிங்க, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எனக்காக ஜெபிங்க. நான் இப்போ ஆண்டவரை எப்படி நேசிக்கிறேனோ கடைசி வரைக்கும் நான் ஆண்டவரை இப்படியே நேசிக்கணும். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். என்னுடைய ஊழியம் மென்மேலும் வளர கர்த்தர் கிருபை பாராட்டணும்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். சரிங்களா? இதுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு மனிதனுமே சுப்பீரியர் கிடையாது, எந்த ஒரு ஆணுமே சுப்பீரியர் கிடையாது, எந்த ஒரு பெண்ணுமே சுப்பீரியர் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் மேலான சுப்பீரியர், சுப்ரீம் பவரில், சூப்பர் நேச்சுரல் பவரில் இருக்கிறது நம்முடைய தேவாதி தேவன். அவர் தான் ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தான் நான். சரிங்களா? அதனால் நல்லா விளங்கிக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய இருக்கிறார். கர்த்தர் இது ஒரு சாட்சின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை இது ஒரு காரியம், கர்த்தரை குறித்து எப்படி நடத்துகிறார் நம்முடைய ஊழியத்தைன்னு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு காரியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பாஸ்டர் ஜெபப்பிரியான்னு பேர் வந்ததுக்கு அதுக்கு ஒரு காரியமாகவும் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.